அத்தை, சந்தோஷ் அண்ணனால நமக்கு எவ்வளவு கிடைக்க போகுது. இந்த 6000 ரூபாய் எதுக்கு அத்தை? அதுக்காக இத அப்படியே விட்டுலாங்கறியா? ஆமா அத்தை, 35 லட்சம் ரூபாய் விட இந்த 6000 ரூபாய் என்ன பெருசா? ஆமடி, பெருசுதான். இத பாருடி, நல்லா கேட்டுக்க. அந்த 35 லட்சம் ரூபாய் உங்க அண்ணன் கிட்ட இருந்து மொத்தமா வர்றது. இந்த 6000 ரூபாய் உன் தம்பி கிட்ட இருந்து மாசம் மாசம் வர வேண்டியது. பெரியவன் பங்கு பெரிய தொகை, சின்னவன் பங்கு சின்ன தொகை. அது வேற இது வேற. என்ன மொழிகிற? நல்லா கேட்டுக்க. 35 லட்சம் ரூபாய் இல்ல, 3.5 கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்தா கூட இந்த 6000 ரூபாய் வசூல நான் விட மாட்டேன். ஏன்னா இது உன் வீட்டுல உனக்கு போடுறதா சொன்ன 10 பவுன் நகைக்காக கொடுக்கற பணம். இத மொத்தமா கொடுத்தாதான் ஆச்சுன்னு நான் பிடிவாதமா சொல்லாம மாசா மாசம் சிறுக சிறுக கொடுத்தா போதும்னு நான் பெருந்தன்மையா சொன்னதே பெரிய விஷயம். இத வேண்டான்னு வேற விட்டுருவாங்களா? நல்ல கதையா இருக்குடியம்மா. அத்தை, முன்ன பின்ன யோசிக்காம இப்படி கராரா நடந்துக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. ஐயா, உன் தம்பி கிட்ட 6000 ரூபாய் வாங்க கூடாதுன்னு சொல்ற, அவ்வளவுதானே? ஆமா அத்தை. சரி, மீனாட்சியோட அப்பா திடீர்னு செத்து போய் இந்த கல்யாணமே நின்னு போச்சுன்னா என்ன அத்தை, ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அபசகுணமா பேசலடி, யதார்த்தமா தான் பேசுறேன். உங்க அண்ணன் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுடி. உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்காக கூட கல்யாணம் நடக்காம நிக்கலாம். யாருக்கு தெரியும்? கல்யாணம் முடிவாச்சுன்றதுனாலயே அது நடந்து முடிஞ்சிடும்ன்றது எப்படி நம்ப முடியும்? ஒருவேளை நடக்காம போயிடுச்சுன்னா உன் அண்ணன் ஒரு அன்னக்காவடி, தம்பி ஒரு டிரைவர், அவ்வளவுதானே? இப்போ உன் பேச்சு கேட்டுக்கிட்டு உன் தம்பி கிட்ட பெருந்தன்மையா அந்த 6000 ரூபாய் பணத்தை வேண்டான்னு சொன்னேன்னு வச்சுக்க, நாளைக்கே பழைய குருடி கதவை தரடின்னு ஒரு நிலைமை வந்து உன் தம்பி கிட்ட போய் கேட்டாக்கா அவன் கொடுப்பானா? சரிதான் போடின்னு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அவன் அப்படி போயிட்டான்னா 10 பவுன் நகையோட தான் நீ வரணும்னு உன் பிறந்த வீட்டுக்கு என்னால அனுப்ப முடியுமா? அப்படியே அனுப்பிச்சாதான் நீயும் போயிடுவியா? அதனால எதுக்கு இந்த வம்பெல்லாம்? 10 பவுன் நகைக்கு உண்டான பணத்தை 6000 கொடுத்து உன் தம்பி கடனை அடைக்கிற வரைக்கும் நான் இந்த வசூல் வேட்டையை விடுறதா இல்ல. அத நீ நல்லா புரிஞ்சிக்க. என்ன என்ன அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல அத்தை, யோசிச்சு பார்த்தா உங்க கணக்கு சரின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அது புத்திசாலி பொண்ணுக்கு இதுதான் அழகு. போடி போ. வீடு கிடைக்கிற வரைக்கும் தான் உனக்கு இந்த மரியாதைலாம். என்னைக்கு வீடு என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகுதோ அன்னைக்கு நீ அழுக்கு மஞ்ச பையோட ஏதாவது முதியோர் இல்ல வாசல்ல போய் நிக்கணும். உன்னை அப்படி நிக்க வச்சுட்டுதான் நான் புது வீட்லயே காலடி எடுத்து வைப்பண்டி கிழவி. ஆமா, நீ எப்படி திடீர்னு ஹீரோவான? என்ன சொல்ற? ஹீரோவா? ஆமா, ரவுடி பசங்களோட அதிரடியா சண்டை போட்டுக்கிட்டு அந்த சோனாவை காப்பாத்திருக்கியே. இது நம்ம சினிமாவுல ஹீரோ பண்ற வேலையாச்சே. ஏய், நானே அடிபட்டு வந்து வலி பொறுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உனக்கு கிண்டலா இருக்கா? கூல்னே. இந்தா கூலா சாத்துக்குடி ஜூஸ் குடி. ரொம்ப பிடிக்குமோ? ரொம்பலாம் பிடிக்காது, நீ கொடுத்த இல்ல அதான் குடிச்சேன். ஐயோ அண்ணே, இந்த சாத்துக்குடி ஜூஸ நான் கேக்கல, அந்த சோனாவை கேட்டேன். நீ மூச்சுக்கு 300 தடவை சோனா மேடம்னு சொல்லும் போதே என்னடா அண்ணத்தை ஓவரா அசிடு வழியுதே, இது லவ் ஸ்டோரி ஆயிடுமோன்னு நினைச்சேன். இதுல வேற இப்ப அடிதடி சண்டை காட்சி நடந்து நீ வேற அடிபட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டியா? இனிமே கண்ணா பெண்ணான்னு சிம்பத்தியும் சென்டிமெண்ட்டும் உண்டாக்கி கன்ஃபார்மா இது லவ் ஆயிடும். ஏய், இங்க பாரு, சும்மா கண்ணா பண்ணா நீ பாட்டு கொளறிட்டு இருக்காத. வீட்டுல சும்மா வந்துட்டு இருக்க நேரத்துல மாத்தி மாத்தி எல்லா சினிமாவும் பார்த்து பார்த்து உனக்கு கற்பனை வள ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. கோச்சுக்காதனே, ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன். அதுவும் இல்லாம சந்தோஷம் எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கன்னா அது அந்த சோனா மேல இருக்கிற அக்கறைனால தானே. சரிண்ணே, மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டதுனால நல்லா தூக்கம் வரும்னு சிஸ்டர் சொன்னாங்க. நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. நான் கடைக்கு போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து பத்திரமா போ.
ஜாக்கிரதை, பத்திரமா போ. சரி. எக்ஸ்கியூஸ் மீ, ஜெயராஜன் ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஆமா, ஒரு நிமிஷம். அவங்க ஐசியூல இருக்காங்க. ஐசியூ எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா போயிடுங்க. தேங்க்யூ.